அப்படி உங்களோட வயது 14 இருந்து 30 ஏஜ்க்குள்ள இருந்துச்சுன்னா and நீங்க இந்த வீடியோவை சீக்கிரமா பார்க்காம போயிட்டீங்கன்னா அப்போ நீங்க இனி வரக்கூடிய வருஷங்கள்ல கேரண்டீட் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய தவறு நீங்க செய்யறது என்னன்னா நீங்க நினைக்கிறது உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு அப்படின்னு. சோ இதுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்க போகுது. நீங்க தூங்கிட்டு இருக்க ஒரு பொய்யான தூக்கத்துல இருந்து உங்களை எழுப்பி விடுவதற்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கசப்பான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த விஷயங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய 99% நார்மல் ஆவரேஜ் மீடியோகோர் மக்கள்ல இருந்து உங்களை வேறுபடுத்தி விடும். ஏன்னா நீங்க இந்த விஷயத்தை இப்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய 14 இருந்து 30 வயசு யங் ஏஜ் இது உங்களோட கோல்டன் இயர்ஸ் அப்படின்னு. ஏன்னா உங்களோட முடி கருப்பா இருக்கு, உங்களோட ஃபேஸ் அண்ட் உங்களோட எண்ணங்கள் ரொம்பவே யங்கா இருக்கு, உங்க கண்கள்ல மிகப்பெரிய கனவுகள் இருக்கு அண்ட் உங்களோட உடம்புலயும் அதிகமாவே எனர்ஜி இருக்கு. இந்த மாதிரி இனி வரக்கூடிய வாழ்க்கையில உங்களால இருக்க முடியாது. இதனாலதான் சுவாமி விவேகானந்தாவும் சொல்லியிருக்காரு இளமை வாழ்க்கையோட ரொம்பவே பெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு. இந்த டைம்ல நீங்க என்ன வேலை செய்றீங்களோ இதுதான் டிசைட் பண்ணும் உங்களுக்கு வரப்போறக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னு. பட் ஆனா இந்த வயசுல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டைம், எனர்ஜி, லேர்னிங் பவர், பொட்டன்ஷியல வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க போன்லயோ இல்ல வேற எதுவும் தேவையில்லாத விஷயங்கள்லயோ அப்போ நீங்க உங்க கூட உங்களுக்கு ஒரு வாட்டி கிடைச்ச உங்களோட லைஃபோட அண்ட் உங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப பெரிய தவறு செய்றீங்க. இங்க பாருங்க, எங்களோட கோல் உங்களை பத்தி குறை சொல்றது இல்ல. எங்களோட கோல் என்னன்னா உங்க கூட உங்களுக்காக ஒரு அழகான லைஃபை உருவாக்குறதுக்கு அதை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறோம். எந்த மாதிரியான வாழ்க்கைய வாழ டிசைட் பண்றீங்களோ, எதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்களோ, நீங்க உங்க போன்லயே மூழ்கி இருக்கவோ, உங்களோட கனவுகளுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காகவோ அண்ட் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக நீங்க பிறக்கல. நீங்க நினைக்கலாம் இன்னுமே நிறைய டைம் கடந்து போகல அப்படின்னு. இன்னும் நிறைய டைம் இருக்கு பல விஷயங்கள் செய்யறதுக்கு அப்படின்னு. நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல செஞ்சிருவேன். இன்னுமே நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பீங்க. சரி, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எதையும் யோசிக்கவோ முயற்சி செய்யவோ அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை இருக்குல்ல அதுவே என்ன செய்யணும் அப்படின்னு புரிய வைக்கும். ஏன்னா இந்த சேம் தப்பான முடிவு தான் மிச்சம் இருக்கக்கூடிய 99% பீப்புளுக்கும் ஏற்படுது. ஏன்னா இப்ப அவங்க நினைப்பாங்க அவங்க கிட்ட டைம் இருக்கு அப்படின்னு, இன்னும் செய்யறதுக்கு டைம் வரல அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி யோசிக்க காரணம் என்ன அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி அவங்க லைஃப்ல யாருமே சொல்ல இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக, நீங்க உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்காக பிளான யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அது அவ்வளவு நேரா, அவ்வளவு சுலபமா, அவ்வளவு சீக்கிரமா அதோட இலக்குக்கு உண்மையில கொண்டு போய் சேர்க்காது. அதுக்கு பதிலா நீங்க பண்ண பிளானோட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நீங்க யோசித்ததை விட அதிகமான டைம், அதிகமான வருடங்களை எடுத்துக்கும். அண்ட் இந்த விஷயங்கள் நாங்க யூகிச்சுக்கிட்டு சொல்லல, அதுக்கு பதிலா எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றோம். சோ இதுக்காக தான் சோ இன்னில இருந்து ஃபுல் பவரோட ஆக்ஷன் எடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா அப்போ அடுத்த வரப்போறக்கூடிய சில வருஷங்கள்ல நீங்க இப்படி யோசிப்பீங்க, ஆனா இன்னும் நான் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்படி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு. நான் எந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த பொசிஷன்ல இருந்திருப்பேன். இப்போ என்னோட ஏஜ் கூட கொஞ்சம் கொஞ்சமா அண்ட் எனர்ஜி இன்னோட சைட் கம்மியாகிட்டே இருக்குது. வாழ்க்கையில பேஷன்ஸ், அதாவது பொறுமையா இருக்கிறது நல்லதுதான், ஆனா அதிகமா பொறுமையா இருக்கிறது நல்லது இல்ல. ஏன்னா இது மேற்கொண்டு உங்களோட வாழ்க்கைய நீங்க விருப்பப்படாத ஒரு வாழ்க்கையா மாத்திரும். அண்ட் எனிவேஸ், அண்ட் நீங்க உங்களோட சக்சஸை இன்னுமே கொஞ்சம் வருஷங்கள்ல என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அதை அடையிறதுக்கு நீங்க இன்னும் பல வருஷங்களுக்கு வெயிட் பண்ணணும். ஈவன் எலான் மஸ்கும் சொல்றாரு, பேஷன்ஸா இருக்கதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேளுங்க. பட் ஆனா நீங்க யோசிப்பீங்க, அட நண்பா என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. என்னோட சிச்சுவேஷன் எனக்கு தான் தெரியும். என்னால படிக்க முடியல ஏன்னா என்னோட சுற்றுச்சூழல் சரியா இல்ல. நான் என்னோட கனவுகளை ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா என் கிட்ட என்னோட பேரண்ட் சப்போர்ட் இல்ல. என்னால ஜாபுக்கே போக முடியல ஏன்னா எல்லா இடத்திலும் இங்கிலீஷ் அவசியமா இருக்குன்னு. அண்ட் ஜாப்ஸும் கம்மியா இருக்கு, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னால பிசினஸ் செய்ய முடியல ஏன்னா என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு. அதுக்கான ஃபண்டிங் இல்ல, எப்போ சரியாகுமோ அப்போ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கல ஏன்னா சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு. நான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்க காரணம் நான் தப்பான இடத்துல பிறந்துட்டேன் அப்படின்னு. என்னோட தலையெழுத்தும் சரியில்லை அப்படின்னு. இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட ப்ராப்ளம் மத்தவங்க மேல பிளேம் பண்றது. பட் ஆனாலும் உங்களோட ப்ராப்ளமோட பிளேம் மத்தவங்க மேல போடுறதுனால உங்களோட ப்ராப்ளம் சரியாகிறது இல்ல. அது எப்பவுமே உங்களோட ப்ராப்ளமாவே இருக்கும். இதை நீங்க இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு எப்படினாலும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க இதை செய்யாம இருந்தீங்கன்னா, வெறும் கோரம் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றத மக்கள் கேட்பாங்களோ சரி, உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச அட்வைஸையும் சொல்லுவாங்க எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆனா எதுவுமே சரியாகாது நீங்க அதை சரிப்படுத்துற வரைக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்காம இல்ல. பட் ஆனா நாங்க என்ன சொல்ற வரோம் அப்படின்னா ப்ராப்ளம் மேல
ஃபோக்கஸ் பண்றது ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கிடையாது. எஸ், உங்களோட லைஃப்ல ஜெனியூன் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏன் சிச்சுவேஷன் கூட ரொம்பவே கடினமா இருக்கலாம். பட் நீங்க அதுக்கு ஒண்ணு உங்க சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு 10 மடங்கு அதிகமான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் இந்த சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளிவரதுக்கு. ஏன்னா நீங்க இந்த வயசுல உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான ரிஸ்க் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானதுக்கு அப்புறம், வயசானதுக்கு அப்புறம் அப்போ உங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அண்ட் இப்போ உங்களுக்காக, உங்க கனவுகளுக்காக, உங்க பர்பஸ்க்காக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நீங்க உங்க லைஃபோட மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கான அர்த்தம் நீங்க கண்ணை மூடிட்டு எதுனா செய்யறது இல்ல. அதுக்கு பதிலா நீங்க யோசிச்சு தெளிவா கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரிஸ்க்கும் உங்ககிட்ட இருந்து டைம் அண்ட் எனர்ஜியா வாங்கிக்கும். பட் ஆனா இப்போ இந்த ரெண்டுமே உங்ககிட்ட அதிகமாவே இருக்குது, குறைவே இல்ல. பட் ஆனா நீங்க இத தப்பான இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு. அண்ட் இதுக்கான காரணம் என்ன? அண்ட் நீங்க மத்தவங்க போல பயப்படுறீங்களா என்ன? அண்ட் நீங்க ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு, இல்ல நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஏன் மேலேயே உல்டா ஆயிடக்கூடாது அப்படின்னு, இல்ல இதுலயே உங்க டைம் அண்ட் எனர்ஜி இதுலயே வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. தப்பு, இது உங்களோட எண்ணம் கிடையாது. உண்மை என்னன்னா, மக்கள் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா, அப்படி ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு. உங்க பேரண்ட்ஸ் உங்களை திட்டுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்படி நீங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையோட பயணத்துல நீங்க சிக்கிப்பீங்க. அண்ட் ஒரு வாட்டி உங்களோட வயசு இதை தாண்டிருச்சு அப்படின்னா அப்போ நீங்க நினைச்சாலும் உங்களோட தத்தளிப்புல இருந்து உங்களால வெளிவர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், பிரிஸ்க் அப்படிங்கிறது கற்கள் மாதிரி. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கும் உங்க கனவுகளுக்கும் இடையில ஒரு மதில கட்டி நிறுத்தலாம். இல்லனா இந்த கற்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜை உருவாக்க முடியும். அதன் மேல போய் உங்களோட கனவுகளை உங்களால அடைய முடியும். சோ இதுக்காக தான் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, யோசிக்கிறத நிறுத்துங்க. அப்படி நான் ஃபெயில் ஆயிட்டா மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு நாள் மேல போயிடுவாங்க. அண்ட் பை த வே, இவங்க எல்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நீங்க இவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த டைம் உங்களை பத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, உங்களோட கனவுகளை நீங்க சேஸ் பண்றதுக்கு, நீங்க மனசார செய்ய நினைக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டிய நேரம் இது. எதுக்காக நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்களோ இதை செய்யறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. பட் ஆனாலும் அதுக்காக நீங்க அதுக்கான ஒரு லேபிளை ஒட்டுறீங்க. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சிருவேன், ஒரு நாள் இந்த வேலையை செஞ்சிருவேன் அப்படின்னு. நீங்க எவ்வளவு நாள் இதை யோசிச்சிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு நாள் அது தள்ளி போயிட்டே இருக்கும். சோ இதுக்காக தான் என்ன செய்யணுமோ அதை இப்பவே செய்யுங்க. அண்ட் இன்னைக்கு செய்யுங்க, நாளைக்கு எதையும் மிச்சம் வைக்காதீங்க. யோசிக்கிறதுக்காக, என்ஜாய் பண்றதுக்காக, ரிலாக்ஸ் பண்றதுக்காக முழு வாழ்க்கையும் இருக்குது. இந்த கோல்டன் ஏஜ்ல எவ்வளவு ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுங்க, வேலை செய்யுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்க சொல்லல நீங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேலை மட்டும் செய்யுங்க அப்படின்னு. இல்ல, உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களோடையும் பயணம் செய்யுங்க அப்படின்னு. உங்க ஃபேமிலி, உங்களோட நண்பர்கள், உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆர் பாய் ஃபிரெண்ட் எல்லார் கூடயும் இந்த வயசை ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் ஆனா 24 மணி நேரங்கள்ல குறைஞ்சபட்சம் 8 ஹவர்ஸ் உங்களோட சக்சஸ்க்காக கொடுங்க. உங்களோட டைம் நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, ஏன்னா இந்த வயசு மாறதுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா வரும். அப்போ இந்த கோல்டன் டைம் முடிஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன செய்வீங்க? ஏன்னா நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ இந்த டைம் கண்டிப்பா முடிஞ்சு போகும். அண்ட் இதை நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. அண்ட் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட லைஃப் சுலபமா இருக்க போகுதோ கடினமா இருக்க போகுதோ அதை நீங்க உங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை நினைச்சு போய்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, லைஃப் அப்படிங்கக்கூடிய சர்க்கிள்ல நீங்க எதை வேணாலும் செய்யலாம். ஒரு ஃபேஸ் வரும், அப்போ நீங்க விரும்பலனா கூட ஹார்ட் ஒர்க் அண்ட் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். சில பேர் இளமையிலே கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா சில பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படுறாங்க, அதாவது வயசானதுக்கு அப்புறமா. அப்போ உங்களோட உடம்புல லைஃப் இருக்காது. சோ இதுக்காக தான் சொல்றோம், இன்னைக்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. இல்லனா லைஃப் அது இஷ்டப்படுறப்போ உங்களை கஷ்டப்படுத்தும். உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். நீங்களும் உங்களுக்கு இஷ்டம் இல்லனா கூட அதை செய்ய வேண்டிய நிலைமைக்கு போயிருவீங்க. அப்போ இது உங்களுக்கு சாய்ஸா இருக்காது, அவசியமா இருக்கும். அதுல நீங்க நிறைய வழிகளை ஃபேஸ் பண்ணணும். பட் அதே நீங்க இந்த கோல்டன் ஏஜோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 8-10 வருஷத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்க உங்களை இந்த பொசிஷன்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதனால நீங்க அடுத்து வரக்கூடிய 40 வருஷத்தை ரொம்பவே சந்தோஷமா கழிக்க முடியும். 20-30 வருஷத்துக்கு அப்புறமா ராத்திரி உங்க வீட்டு மொட்டை மாடி மேல நின்னு வானத்தை பாக்குறப்போ அப்போ உங்களோட கண்கள் சந்தோஷத்தால நிரம்பி இருக்கும். அப்போ உங்களோட ஹார்ட் ஒர்க் மேலயும் உங்க மேலயும் ரொம்பவே ப்ரௌடா இருக்கும். அப்போ நீங்க மனசார உங்களோட யங்கர் செல்ஃப்க்கு வெறும் இந்த 2 வேர்ட்ஸ் சொல்லுவீங்க, தேங்க்யூ. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.